தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒன்றிணைத்திருக்கிறேன். இப்பொழுது உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கும் ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, வேலையை நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிள்ளைகளாகி எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை உருவாக்கி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை பயன்படுத்தும். உம்முடைய கரத்தலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை அனுமதித்த அருமையான உங்களுடைய திருச்சபையின் ஆயர் அருள் திரு சுரேஷ் திலக்குமார் ஐயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. அதேபோல் அருமையான குருவானவர் அருள் திரு திருமறை சூர்யா ஐயா அவர்களையும், அருமையான சபை ஊழியர் துரைராஜ் பீட்டர் அவர்களையும், அருமையான திருச்சபையின் பொறுப்பாளர்கள் செயலர் திரு சாமுவேல் எபனேஸ்வர் அவர்களையும், பொருளாளர் திருமதி ஜெயச்சந்திரன் அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மற்றும் அருமையான திருச்சபையின் சிறுவர், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்க ஊழியங்களை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். 123 ஆண்டுகால வளர்ச்சியை கண்ட ஒரு ஊழிய ஸ்தாபனம். அநேகரை ஆண்டவர் 123 ஆண்டு கால வளர்ச்சியில் பயன்படுத்தியிருக்கிறார். அநேகருடைய பங்களிப்பு நிறைவாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தில் ஆன்மீக பணியும் சமுதாய பணியும் இணைந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பணியிலே அநேகர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த ஊழியங்களுக்காக அநேகர் ஜெபிக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய ஆதரவு கரங்களை எங்களோடு கூட இணைத்திருக்கிறார்கள். நம்முடைய பாரத தேசத்தில் கிறிஸ்துவின் அன்பை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்கிற ஒரு உன்னதமான பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். சமுதாய மறுமலர்ச்சி, ஆன்மீக வாழ்வில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலை, இவ்விதமாக மக்களை உருவாக்கி கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிற ஒரு உன்னதமான பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த உன்னதமான பணிக்காக, இந்த பணியிலே தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக, ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த முதல் தலைமுறை விசுவாசிகளுக்காக தொடர்ந்து நீங்கள் திருச்சபையாக ஜெபியுங்கள்,
மிஷனரி பணியிலே திருச்சபையாக நாம் இணைந்து பயணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே செய்திக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருவிருந்து என்னும் சாக்கிரமன். திருவிருந்து என்னும் சாக்கிரமன். அன்பானவர்களே, 3 வேத பகுதிகள் நாம் வாசிக்க கேட்டோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனங்கள், லூக்கா நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 7 முதல் 20 வசனங்களை மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைய தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி யூக்கரிஸ்ட். அன்பானவர்களே, சாக்ரமெண்ட் என்னும் வார்த்தை சாக்ரமெண்டம் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை. 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டெர்ட்டுல்லியன் என்பவர்தான் இந்த வார்த்தையை முதலாக பயன்படுத்துகிறார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே 7 சாக்கிரமந்துகளை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். நம்முடைய சீர்திருத்த திருச்சபையில் 2 விதமான சாக்கிரமந்துகளை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று திருமுழுக்கு, அடுத்தது திருவிருந்து. திருமுழுக்கு நாம் நிறைவேற்றும்படி ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுத்த ஒன்று. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். நாம் நிறைவேற்றும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அடுத்தது நாம் கடைபிடிக்கும்படி நம் வாழ்வுக்கு ஆதாரமாக ஏற்படுத்தி நாம் கடைபிடிக்கும்படி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒன்று திருவிருந்து. எனவே அன்பானவர்களே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நாம் கடைபிடிக்கும்படியாக அவர் சொன்னார். எனவே இந்த 2 சாக்கிரமந்துகளை நம்முடைய திருச்சபையிலே நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இது திருச்சபையின் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த 2 சாக்கிரமந்துகளிலே திருவிருந்து என்னும் சாக்கிரமன் இன்றைக்கு நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இறையியல் அறிஞர் இவ்விதமாக இந்த 2 சாக்கிரமந்துகளையும் இவ்விதமாக சொல்கிறார். திருமுழுக்கு ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வை துவக்குகிறது. திருமுழுக்கு ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வை என்ன செய்கிறது? துவக்குகிறது. திருவிருந்து அதை காத்து வளர்க்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திருமுழுக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? துவக்குகிறது. ஆனால் திருவிருந்து அதை காத்து வளர்க்கிறது என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த திருவிருந்தினுடைய ஆழமான பொருள் மறக்கப்பட்டு விட்டது. நாம் அதை மறந்துவிட்டோம். பால் திலக் என்கிற ஒரு அறிஞர் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து விதமாக சொல்கிறார், சாக்கிரமந்துகள் இறந்து விட்டன. சாக்கிரமந்துகள் என்ன ஆயிடுச்சு? இறந்து விட்டது. ஏனென்றால் அதனுடைய உண்மையான பொருளை நம்ம என்ன செய்து விட்டோம்? மறந்து விட்டோம். இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் அன்றைய ஆதி திருச்சபையிலும் காணப்பட்டது. கொரிந்து திருச்சபையிலும் அவ்விதமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டதின் விளைவாகத்தான் பவுலப்போஸ்தலன் திருவிருந்தின் முக்கியத்துவத்தை
அங்கே 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலே அவர் முன்வைப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏனென்றால் அதனுடைய மேன்மையை உணராமல், அதனுடைய புனிதத்தை உணராமல் அஜாக்கிரதையாக மக்கள் அதிலே பங்கு பெற்று கொண்டிருந்த ஒரு காலம். இன்றைக்கும் அதே போன்ற ஒரு காலத்தில் தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் திருச்சபை இந்த நாளிலே இந்த தலைப்பை நமக்கு கொடுத்து அதை சிந்திக்கவும், திருவிருந்தின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ளவும், பயபக்தியோடு பங்கு பெறுவதற்கு நம்மை உருவாக்கி கொள்ளவும் இந்த நாளை நமக்கு என்ன செய்திருக்கிறது, தந்திருக்கிறது. எனவே அன்பானவர்களே, தேவன் தந்த இந்த நாளை பயன்படுத்தி கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. 3 காரியங்களை உங்களோடு கூட இந்த 3 வேத பகுதிகளை மையமாக வைத்து நான் பகிர்ந்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, திருவிருந்திலே நாம் பங்கு பெறும் பொழுது நாம் நம்மில் உணர்ந்து பார்க்க வேண்டிய காரியங்கள் அல்லது நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்கள் மிக முக்கியமான ஒன்று. முதல் காரியம், ரிமெம்பர் த ஆக்ட் ஆஃப் காட். கடவுளுடைய செயலை நம்ம என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். நீங்கள் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை விடுவிப்பதற்காக கடவுள் எவ்வளவு அழகா செயல்படுகிறார் பாருங்க. தம்முடைய ஜனங்களுடைய உபத்திரவத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். அதற்காக அவர் மோசேயை தெரிந்தெடுக்கிறார். பார்வோனிடத்தில் அவனை கொண்டு சொல்கிறார். இவ்விதமாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் எவ்வளவு நேர்த்தியாக நடத்தி செல்கிறார். இந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் நாளை எவ்வளவு அழகா முன்குறித்து செயல்படுகிறதை பாருங்கள். அங்கே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். அங்கே நீங்கள் பாருங்கள், இது உங்கள் வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. அடுத்த 3ஆம் வசனத்தில் பாருங்க, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி அதை என்ன செய்ய வேண்டும், 6ஆம் வசனத்தில் பாருங்க, அதை 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், வைத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அதை என்ன செய்யணும், பலியிட்டு அதோட இரத்தத்தை என்ன செய்யணும், நிலைக்கால்களில் பூசி வைக்க வேண்டும். கர்த்தர் எப்படி அழகா அங்கே செயல்படுகிறார் பாருங்க. தம்முடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு செல்வதற்கு அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒவ்வொரு வசனங்களிலும் வாசித்து பார்க்கும் பொழுது அழகாக புரிந்து கொள்ள முடியும். 12ஆம் வசனத்திலே பாருங்கள், எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க. அதற்கு அடுத்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பின்பகுதியில், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். தன்னுடைய ஜனங்களுக்கோ மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை அங்கே என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அங்கே 14ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு பாருங்க, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அன்றைக்கு மாத்திரமல்ல, அதற்கு பின்னாடி சொல்றாரு பாருங்க, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்க கடவீர்கள். இதில் நமக்கு என்ன உணர்த்தப்படுகிறது, கடவுள் நமக்காக செய்த செயலை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிச்சயமாக செயல்பட்டிருக்கிறார். அதை யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், செயல்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால்
கடவுள் நம்முடைய வாழ்வில் செயல்படாமல் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யல, அமர்ந்திருக்கல. அதை மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரம் நாம் அதை மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய செயலை நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நினைவு கூற வேண்டும். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார், அதை நாம் நினைவு கூற என்ன செய்கிறோம், அழைக்கப்படுகிறோம். நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவருடைய தியாகம், சாக்ரிஃபைஸ். அவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய தியாகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். கடவுளுடைய செயல்களை நினைவு கூறுகிற அதே நேரத்தில் நம்முடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். லூக்கா நற்செய்தியின் நூல் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் பாருங்க. உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். அந்த வார்த்தையை பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்த தியாகத்தை பாருங்க. அவர் எவ்வளவு மேன்மையை இழந்தார். அவர் நம்மை போல மனித பாவ சாயலை தரித்து கொண்டாரே. சிலுவையில் மரணபடியந்தம் கீழ்ப்படிந்ததில் அவருடைய பெரிய தியாகத்தை பாருங்க. இதையெல்லாம், இந்த செயல்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை நம்ம என்ன செய்யணும், நினைவு கூறணும். அதை ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அடுத்தாக்கில் அதில் நீங்கள் பாருங்க, ஹிஸ் சஃபரிங்ஸ், அவருடைய பாடுகள். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த மீட்பில் அவருடைய பாடுகள் அடங்கியிருக்கிறது. அவருடைய பாடுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். அங்கே 22ஆம் அதிகாரம் நாம் வாசித்த பகுதிக்கு தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் பாடுபடுவதற்கு அங்கே என்ன செய்கிறார், கடந்து செல்கிறார். அவரை காட்டி கொடுக்கிறவர்கள் அங்கே என்ன செய்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். நல்லா யோசித்து பாருங்க. 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. நான் பாடுபடுகிறதற்கு முன்னே, சரியா, அவர் என்ன கொடுக்கிறாரு, என்ன கொடுக்கிறாரு, விருந்து கொடுக்கிறாரு. ஒருவேளை நம்மளால அது சாத்தியமா? பாடுபடுகிறதற்கு முன்னே அவருக்கு தெரியுது, நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மனுக்குள்ள மீட்புக்காக மிகப்பெரிய பாடுகளை நான் அனுபவிக்க போகிறேன். அதற்கு முன்பு தன்னுடையவர்களோடு இந்த விருந்தை அவர் என்ன செய்கிறார், ஆசரிக்கிறார். அன்பானவர்களே, திருவிருந்திலே நாம் பங்கு பெறும் பொழுது அவருடைய பாடுகளை என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். இதெல்லாம் கடவுள் நமக்கு செய்த செயல்கள். அவருடைய தியாகம், அவருடைய பாடுகள். 22:19 பாருங்க, அப்பத்தை பிட்கிறார். அதே போல அவருடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது, பிட்கப்பட்டது. அவருடைய சரீரம் பிட்கப்பட்டதினால்தான் நீங்களும் நான் என்ன பெற்றிருக்கிறோம், வாழ்வு பெற்றிருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. அவருடைய செயல்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். அதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிஸ் ஷேரிங், அவருடைய பகிர்தலை நம்ம என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். நாம் வாழ்வு பெறுவதற்காக அவர் தன்னையே என்ன செய்தார், பகிர்ந்தார். அந்த பாத்திரத்தை அவங்ககிட்ட கொடுத்து, நீங்கள் அதை என்ன செய்யுங்க, ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். லூக்கா 22:17 பாருங்க. நீங்களும் நானும் வாழ்வு பெறுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார், பகிர்ந்து கொள்கிறார். இதுதான் திருவிருந்துக்கும் மற்ற விருந்துக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற விருந்தில் பிறருடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் இருக்காது. ஆனால் திருவிருந்தில் பிறருடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறர் வாழ்வு பெறுவதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார், பகிரப்பட்டார். விருந்து கொடுத்ததும் அவர் தான், விருந்தாக அமைந்ததும் அவர் தான். யோசித்து பாருங்க. விருந்து கொடுக்கிறதும் அவர் தான், விருந்தாக அமைந்ததும்
அவர்தான். எதை கொடுக்கிறாரு? தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு செயல். அப்போ இந்த செயல்களை எல்லாம் திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நினைத்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களை, அவருடைய தியாகத்தை, அவருடைய பாடுகளை, அவருடைய பகிர்தலை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். அப்படி நினைக்கும் போது நிச்சயமாக நம்ம அஜாக்கிரதையாக என்ன செய்ய மாட்டோம்? என்ன செய்ய மாட்டோம்? பங்கு பெற மாட்டோம். நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு அதுக்கு தான் இந்த வாய்ப்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு கொரிந்து திருச்சபையில் பவுல் அப்போஸ்தலன் இதே போன்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்குறாரு. அதனால தான் திருவிருந்தை குறித்து அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? போதிக்கிறார், எழுதுறாரு. இன்றைக்கும் அதுக்கு தான் இந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, முதல் காரியம், ரிமெம்பர் த ஆக்ட் ஆஃப் காட் அல்லது ஆக்ட் ஆஃப் கிரைஸ்ட். கடவுளுடைய செயல்கள் அல்லது கிறிஸ்துவின் செயல்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரியலைஸ் ஹிஸ் ஃபெல்லோஷிப். அவரோடு உள்ள ஐக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவரோடு உள்ள ஐக்கியம், இந்த ஐக்கியத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? பங்கு பெறுகிறோம். அந்த ஐக்கியம் கடைசி வரைக்கும் நமக்குள்ள இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? பங்கு பெறுகிறோம். ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம். அப்போ ஆண்டவருடைய பந்தியில் நாம் பங்கு பெறும் பொழுது ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னது? அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் வசனத்தில் பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அப்போ திருவிருந்தில் பங்கு பெறும்போது நம்ம யாரோடு ஐக்கியப்படுறோம்? கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறோம். அவருடைய சரீரம் மற்றும் இரத்தத்தை பெற்றுக்கொள்வதின் மூலமாக கிறிஸ்துவோடு நம்ம என்ன செய்கிறோம்? இணைந்து கொள்கிறோம். இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளம். சரியா? இந்த பாக்கியம் மற்றவங்களுக்கு என்ன செய்யலை? கிடைக்கல. இந்த வாய்ப்பு நமக்கு நாம் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு இணையும் போது நம்ம யாருடையவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வான். இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுதா? கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் வாழ்கிற இந்த உலகில் நம்ம கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும். அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டோம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி இருக்கிறோம், நான் கிறிஸ்துவோடு இணைஞ்சிட்டேன், இனி என்னை காண்கிறவன் என்னில் யாரை காண வேண்டும்? அதான உண்மை. இன்னொருத்தரை பார்க்க முடியாதுல்ல. நம்முடைய ஐக்கியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, ஒருவர் சொல்கிறார், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவன் கிறிஸ்துவை உலகிற்கு காட்டவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் கிறிஸ்துவோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அந்த பாக்கியத்தை, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். இப்போது நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் திருவிருந்திலே பெற்றுக்கொள்கிற
யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய ஐக்கியம் யாரோடு? அந்த 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவர் ரொம்ப காட்டமாக சொல்றாரு பாருங்க. நீங்க அப்படியே வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும், சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. 2 பாத்திரத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியாது? பானம் பண்ண முடியாது. தீமையோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க முடியாது, கடவுளோடும் ஐக்கியப்பட்டிருக்க முடியாது. அடுத்த பாருங்க, நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திற்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. சரியா? 2க்கும் என்ன இருக்கக்கூடாது? இப்போ நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு? அவருடைய போஜனத்திற்கு நீங்களும் நானும் யாரு? பங்குள்ளவர்கள். அவருடைய போஜனத்தில் பங்குள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய ஐக்கியம் யார்கிட்ட மாத்திரம்தான் இருக்கும்? கிறிஸ்துவோடு மாத்திரம்தான் இருக்கும். பேய்களுடைய பாத்திரத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பானம் பண்ண மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. திருவிருந்திலே நாம் பங்கு பெறும் பொழுது அவரோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ நான் யாரோடு ஐக்கியத்தில் இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள உறவில் ஏதேனும் விரிசல் இருக்குதா? அதை சரி செய்து கொள்ள நம்ம என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது ரீடெடிகேட் ஃபார் ஹிஸ் மிஷன். அவருடைய அர்ப்பணிக்காக மறு அர்ப்பணம் செய்யுங்கள். சரியா? திருவிருந்தில் பங்கு பெறும்போது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பணிக்காக. அங்கே லூக்கா நற்செய்தி நூல் 22:16 பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பாருங்க, 19ஆம் வசனத்தில் என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதே போல் 20ஆம் வசனத்திலும் பாருங்க, இந்த பாத்திரம் உங்களுக்காக இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அன்பானவர்களே, திருவிருந்திலே பங்கு பெறுகிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பணியை நிறைவேற்றுவதற்கு நம்மை மறு அர்ப்பணம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய. அதற்கு தான் ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் நான் எப்படி பயணித்திருக்கிறேன்? அவர் சொல்லியிருக்க, நான் வரும் வரை இதை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நினைவு கூற வேண்டும். அதில் ஏதாவது தொய்வு இருக்கா? இது தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேறும் அளவும். சரியா? ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சரியா? எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாரு பாருங்க. இது தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேறும் வரை. யாத்திராகமம் 12:14 பாருங்க, தலைமுறை தோறும் நித்தியமாக அதை கொண்டு செல்லணும். இவ்விதமான பணிகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவிருந்திலே பங்கு பெறுகிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பணியில் நிறைவேற்றுவதற்கு நம்மை மறு அர்ப்பணம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஒருவர் வீதமாக சொல்கிறார், திருவிருந்திலே நம்முடைய கைகளை நீட்டி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்படி நாம் பெற்றுக்கொள்வது பிதாவின் சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளம். சரியா? நம்முடைய கையை நீட்டி நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். பார்த்தீங்களா? அது என்னன்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நான் என்னை என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். அன்பானவர்களே, அவரோடு ஒன்றிணைந்து அவரோடு செயல்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணித்து விட்டு ஒருவேளை
அவரோடு இணைந்து நாம் செயல்படாமல் இருப்போம் என்றால் திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? மறு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவர் சொல்லியிருக்க, நான் வரும் வரை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஒரு தூர தரிசனம் அவருக்கு இருக்குது. அவர் விட்டு சென்ற பணியை நம்ம என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அந்த பாத்திரத்தை அவங்க கையில் கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? ஏற்கனவே கேட்டிருக்கிறார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? நான் அனுபவிக்கிற காரியங்கள், நான் படுகிற பாடுகள், என்னுடைய பணி, இதெல்லாம் உங்களால் செய்ய இப்போ அவங்க கையில் கொடுக்கிறாரு. ஏன்? இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். நம்ம திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது நம்மை மறு அர்ப்பணம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஆண்டவருடைய மிஷனில் அல்லது அவருடைய பணியில், தரிசனத்தில், விஷனில், அவருடைய விருப்பத்தில் ஏதாவது விதத்தில் நான் தொய்வு என்ன செய்கிறதா? காணப்படுகிறதா? அப்படி காணப்படும் என்றால் நாம் மறு அர்ப்பணம் செய்வதற்கு நமக்கு என்ன கொடுக்கப்படுது? ஒரு வாய்ப்பு. அதனால தான் முழங்கால் படியிட்டு நம்மை அர்ப்பணிப்பது போல் நம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தாழ்த்தி அதை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, சிரில் ஆஃப் ஜெருசலேம் இவ்விதமாக சொல்கிறார், பரிசுத்த நற்கருணையை பெற்றுக்கொள்ளுதல் கிறிஸ்துவை தன்னில் சுமக்கிறவன் ஆக்குகிறது. பரிசுத்த நற்கருணையை பெற்றுக்கொள்ளுதல் கிறிஸ்துவை தன்னில் சுமக்கிறவன் ஆக்குகிறது. நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை சுமந்திருக்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்க. எத்தனை திருவிருந்தில் நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம்? ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்துவை சுமந்து மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோமா? அல்லது அவரை சுமப்பதற்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கிறோமா? அதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். அன்பானவர்களே, மூன்றாவது காரியம், ரீடெடிகேட் ஃபார் ஹிஸ் மிஷன். ஆண்டவருடைய பணிக்காக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் என்னை மறுபடியும் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி திருவிருந்தில் பங்கு பெறும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். முதலாவது, கடவுளுடைய செயலை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், அதை அவர் விரும்புகிறார். அதை தான் அங்கே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்முடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம், அவர் கொடுத்த தியாகம், அவருடைய பாடுகள், அவருடைய பகிர்தல், நமக்காக அவர் பகிரப்பட்டார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். இந்த செயல்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்த்தது போல அவரோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஐக்கியம் இப்போ யாரோடு கூட இருக்கிறது? உலகத்தோடா, அல்ல உலகத்தின் தீமைகளோடா, அல்லது அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பெற்றிருக்கிற அவரோடு ஐக்கியத்தில் நான் நிலைத்திருக்கிறேனா? ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் விரும்புகிறதை செய்வதற்கு, அவர் விட்டு சென்ற அவருடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு, என்னை பகிர்ந்து கொள்வதற்கு நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அந்த அர்ப்பணிப்பில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேனா? இல்லை, மறு அர்ப்பணம் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நமக்கு என்ன செய்கிறார்? உருவாக்கி தருகிறார். இந்த 3 காரியங்களை திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம் சிந்திப்போம் என்றால், திருவிருந்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக, அதனுடைய புனிதத்தை உணர்ந்தவர்களாக திருவிருந்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? பங்கு பெற முடியும். அவ்விதமாக தொடர்ந்து ஆண்டவருடைய திருப்பந்தியின் மேன்மையை உணர்ந்து பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். விசேஷித்தவர்களாக உங்களை இந்த நாளிலே, இந்த இடத்திலே ஒன்றிணைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை உங்கள் மீது, எதிர்பார்ப்பை உங்கள் மீது என்ன செய்திருக்கிறார்?
வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் பலப்பட்டவர்களாக, இணைந்தவர்களாக அவரை சுமந்து அவரை மற்றவர்களிடத்திலே நாம் கொண்டு செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் நல்ல இயேசுவே, இன்றும் என்றும் வாழுகின்றார், என்னில் இன்றும் என்றும் வாழுகின்றார். லட்சிய பாதையில் நான் நடப்பேன்,